இருங்க, அப்படியே எட்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? யார் இப்போ அரசம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அரசம்பட்டில் இருந்து வர பசங்களை கூப்பிட்டு எனக்கு நாளைக்கு வரும்போது நாப்பம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குலாம் வந்து ஒரு டீச்சர் பிடிக்கும், சரஸ்வதி டீச்சர்னு சொல்லிட்டு. அந்த டீச்சர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதுவும் அந்த மரம் இருக்குல்ல, நடுவில் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் ஏறி ஒரு பழமாக பிரித்து ஒரு பாக்ஸில் வச்சு கீழே விழாமல் அந்த மரத்தில் தான் ஏறி பிரித்து எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் கொடுத்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெருங்கலக்கா கேள்விப்பட்டிருப்பீங்களே, சிறுங்கலக்கான்னு ஒன்று இருக்கும், பெருங்கலக்கான்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அந்த பெருங்கலக்கா செடியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாவப்பழம் சீசன் அப்போ வந்தேன். ஜூலை 21 அன்றைக்கி வந்தேன். அப்போ வரும்போது பூ தான் வச்சுருந்தது. சரி, இப்போ வந்து என்ன டேட்னா ஆகஸ்ட்டு 22. நேற்றே வரலான்னு பார்த்தேன். சரி, நேற்று வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வரல. சரி, இன்றைக்கி வரலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். சரி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பூ வச்சுருந்துச்சி. அதுக்குள்ளே வச்சு எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. எல்லாம் பக்கத்தில் ஊர், நிறைய ஊர் இருக்கா. இந்த பக்கம் தாழனோட, அப்புறம் அகரம், அரசம்பட்டு எங்கள் ஊர். சரி, வந்து எல்லாம் ஆடு மேய்க்க வருவாங்க நிறைய பேர். அதனால் சரி பிரிச்சுட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே தான் ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அதை உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் திருப்பி ரிவேர்ஸில் பின்னாடி போயிட்டு இப்போ உங்கள் செடிக்கு பக்கத்தில் எட்டுன்னு வந்திருக்கேன். இருங்க, அப்படியே எட்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் நான் அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன். பூவாக இருந்தது, அவ்வளோ பூ இருந்தது. இப்போ பார்த்தா அவ்வளோ காய் இருக்குது. யாருமே இன்னும் இந்த செடி பக்கமே வரல. ஒரு காய் கூட யாரும் பெரிக்கலை. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு பெரிக்க போகிறோம். இந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம், ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டைம் வரலாம் ஒரு வாரம் கழிச்சு. பெருசாக இருக்கிறதெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தா ஊருக்கா போடுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னை பெருமையாக பேசுவாங்க. டெய்லி வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இதனாச்சும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுவாங்க. ஓகே, இதை ஃபுல்லாத்தையும் பிரிக்கிறேன், ஊருக்கா போடுறேன், சாப்பிட்றேன். ஓகேவா? இங்கேவே ஒரு பக்கத்துலேயே ஒரு 3 செடி இருக்குது. இந்த காயெலாம் ஒரு சைஸ் இருக்கா. இன்னும் பக்கத்தில் ஒரு செடி இருக்காது, கொஞ்சம் உள்ளே இருக்குது. அந்த இது உள்ளே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு காய் வந்து கோலி குண்டு சைஸ் இருக்கும். வேறு லெவலில் இருக்குல்ல? எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரித்து முடிச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு அதை கண்டினியூ பண்ணுறேன். நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிழக்கா பிரிச்சுட்டு இருந்தோம். நமக்கு 8:30க்கு கொஞ்சம் அதிகமாக பிரிச்சிட்டோம். ஸோ எனக்கு வேறு தண்ணி தாக்கமாக இருக்குது, இவ்வளோ வச்சுருக்கேன். ஆனால் இன்னமும் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வீடியோ காமிச்சல, அது அப்படியே தான் இருக்க மாரி இருக்குது எனக்கு. ஏதோ நான் அதான் பெருசாக இருக்கிறது மட்டும் தான் பிரிக்க போகிறேன், சின்னதாக இருக்கிறதெல்லாம் விட போகிறேன். அப்புறமா இன்னொரு டைம் வந்து பிரிக்கலாம் சொன்னல, அதனால் பெருசாக இருக்கிறது மட்டும் பிரிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு வேறு இங்கே முள் நிறைய கிளிக்குது. இங்கே பாருங்கள், ரத்தம்லாம் வருது. ஏன்னா முள் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேவா? முள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இதை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குது, ஆனால் எட்டாது எனக்கு. கொண்டி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். சரி, எனக்கு வேறு தண்ணி தாக்கமாக இருக்கா, அதான் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் வந்தேன்னா மறக்காமல் ஃபுல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி எதனா ஒரு ஐடியா பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெருங்கலக்கா செடி பார்த்துட்டு பிரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நான் இன்னொரு செடி பார்த்துருக்கோம். எதுனா அதை சைஸில் சின்னதாக இருக்கும், சிறுங்கலக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதேமாரி செடி தான். ஓகேங்களா? அதேமாரி முள் தான் இருக்கும், அதே செடி தான். ஆனால் இதோட சைஸ்லாம் சின்னதாக இருக்கும். இது சிறுங்கலக்கா சொல்லுவாங்க. நம்ம இப்போ பிரிச்சுட்டு வந்தது பார்த்திங்கன்னா இது வந்து பெருங்கலக்கா. ஓகேங்களா? இது வந்து பழுத்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பாலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஸ்கூல் படிக்க சொல்ல 10 ரூபா பையன்னு சொல்லிட்டு ஒரு பை இருக்கும். அதை தான் நாங்கள் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவோம். அது ஃபுல்லாக ஒரு நாளைக்கு வச்சுட்டு வந்தார். நான்லாம் தட்டில் போட்டு வேறு லெவலில் சாப்பிட்டேன். அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு எதுவுமே இருக்காது. இது வந்து இப்போ சாப்பிடும்போது தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பழுத்துச்சுன்னா வேறு லெவலில் அப்படியே போயிட்டு நம்ம செம்மையாக சாப்பிட்லாம். நான் ஸ்டார்டிங் இந்த கிழக்கா பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வீட்டிலேருந்து வரும்போதே இந்த வழியில் தான் வந்தேன். வரும்போதே இந்த வழி வச்சு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த வழியில் வரும்போது ஒரு இதுவாகவே இருக்கும், ஏதோ ரொம்ப ஒரு உள்ளே இருக்க காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் வழி. சரி வீடியோ போடலாம் தான் நினச்சேன். சரி, கிழக்கா இருக்குமா இல்லை இருக்காதான்னு தெரியாமல் எதுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரி நார்மலாக போயிட்டேன். சரி, அதான் இப்போ வரும்போது வீடியோ எடுத்துகிட்டு வரேன். எங்கள் ஊர் காட்டில் வந்து இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாவப்பழம் சீசன் முடிஞ்சது. ஒரு மாதமாக நாவப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த சீசன் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கிழக்கா வந்திருக்கு. கிழக்கா அடுத்தது சொடலி பழம் வரும், சூரப்பழம் வரும், நானாப்பழம் வரும், நிறைய இருக்குது. ஒரு சீசன் வரும்போது நான் காட்டுக்கு வந்து இது எல்லாத்தையும் சாப்பிடுவேன். வேறு லெவலில் இருக்கும். இலந்த பழம் வரும். ஒரு சீசனுக்கு ஒரு பழம் இருக்குது காட்டூரில். எல்லா சீசனும் வரும். மழை சீசன் பார்த்திங்கன்னா நானாப்பழம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த செடி காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இந்த செடி தான். இந்த செடியில் இதோ பாருங்கள்,
இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்செலாம் வச்சுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா எங்கள் ஊரில் நாவ மரம் ஒரு தோப்பாகவே இருக்கும். ஒரு 14-15 மரம் இருக்கும். அது காமிக்க பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் ஊர் நாவ மரம் காடு பக்கத்தில் இருக்கும். ஒரு 14 மரம் இருக்குங்க. நாவ மரம் ஆடி மாதம் ஆனால் வைக்கும் நாவப்பழம். இப்போ ஃபுல்லாக ஒரு காய் ஒரு பழம் ஒன்று கூட இல்லை. இங்கே கொஞ்சம் மரம் இருக்குது, இங்கே ஒரு மரம் இருக்குது, அப்புறம் இது ஃபுல்லாக அந்த மரம் தான். பக்கத்தில் ஒரு 10 ஊர்லேருந்து பசங்க எல்லாமே சனி ஞாயிறு ஆனால் போதும் இங்கே வந்துடுவாங்க. அவ்வளோ கூட்டம் வரும், அவ்வளோ பழம் இருக்கும். ஒரு மரத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து புள்ளி புள்ளியாக தான் இருக்கும், ஆனால் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மரத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். சைஸும் பழம் வேறு மாதிரிலாம் இருக்கும். இதுதான் எங்கள் நாவ மரம் காடு. இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு இருக்குது. அப்படியே ரோட்டில் வந்து பைக் விட்டுட்டு இங்கே வந்துடுவாங்க. காட்டுக்கு வெளியிலே இருக்கிறதால நிறைய பேர் வருவாங்க. இது காட்டுக்குள்ளே போகிற வழி. அது ஒரு மலை இருக்குது, இது ஒரு மலை. இந்த மலையில் தான் வந்து ஆண்டவர் காலடி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நாங்கள் நிறைய டைம் போய் வந்திருக்கோம். புரட்டாசி மாதம் ஆனால் அங்கே சாமி கும்பிட போவோம். வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கோம். காட்டு உள்ள எவ்வளோ டைம் வந்திருந்தா இது ஒரு வழியாகவே மாறி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துலலாம் எவ்வளோ பேர் நாவப்பழம் பொறுக்க வந்துருக்காங்க தெரியுமா? ஆனால் கொஞ்சம் ஆபத்தான இதுவும் கூட. நிறைய பேர் இந்த மரத்துலேருந்து விழுந்தும் இருக்காங்க. இந்த டைம் கூட தாழவோடலேருந்து ஒரு பையன் ஏதோ வீழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது பண்ணாங்க. மேலே உச்சியிலேருந்து வீழ்ந்தால் எவ்வளோ ஹைட் தெரியுமா இதுங்க? இது ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துன்னு இருக்கேன் அந்த மரத்தெல்லாம். நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது நாவப்பழம் வச்சுச்சுன்னா காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவோம். சின்னதாக ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்கும்ல 10 ரூபாயில், அந்த மாதிரி டார்ச் லைட்லாம் வாங்கிட்டு சீக்கிரமாக வரவங்களுக்கு அதிக பழம் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு தங்கராஜ் கடன் ஒன்று இருக்கும், பாட்டி கடன் ஒன்று இருக்கும். அந்த கடையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், விற்குவோம். ஓகேவா? அது அப்புறம் ஸ்கூல் டீச்சர்லாம் வந்து சொல்லுவாங்க, யாருப்பா அரசம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அரசம்பட்டில் இருந்து வர பசங்களை கூப்பிட்டு எனக்கு நாளைக்கு வரும்போது நாவப்பழம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குலாம் வந்து ஒரு டீச்சர் பிடிக்கும், சரஸ்வதி டீச்சர்னு சொல்லிட்டு. அந்த டீச்சர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதுவும் அந்த மரம் இருக்குல்ல, நடுவில் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் ஏறி ஒரு பழமாக பிரித்து ஒரு பாக்ஸில் வச்சு கீழே விழாமல் அந்த மரத்தில் தான் ஏறி பிரித்து எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் கொடுத்தேன். தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக எடுத்துகிட்டு போய் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு சீசனில் வைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் நிறைய பழம் வச்சிச்சு. ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏங்க சத்தியமாக நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் கடைசியில் என் கூட துணையா இருங்கப்பா. டீச்சர் வீட்டு மாத்திரா சாமி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கய்யா. மொக்க